பிக் பேங் நடந்த சில நிமிடங்களுக்குள்ளே குவார்க்கள் சேர்ந்துச்சு. புரோட்டான்களும் நியூட்ரான்களும் உருவாச்சு. அதுவேன்னா பிரபஞ்சத்தோட முதல் கட்ட கட்டுமானம் முடிஞ்ச மாதிரி. ஆனா கதை அங்கேயே முடிஞ்சிடல. அதுக்கப்புறம்தான் ஒரு நீண்ட காத்திருப்பு ஆரம்பமாயிடுச்சு. 3 நிமிடத்துக்கு நடந்த வேகத்துக்கு அடுத்தது 3.8 லட்சம் ஆண்டுகள் மெதுவா, அமைதியா, ஆனா மிக முக்கியமா நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்துல பிரபஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கொதிக்கும் சூப் மாதிரி. எங்க பார்த்தாலும் வெப்பம், ஒளி, எனர்ஜி, புரோட்டானும் நியூட்ரானும் இருந்துச்சு, எலக்ட்ரான்களும் இருந்துச்சு. ஆனா அவங்க யாரும் யாரையும் சேர முடியல. ஏன் தெரியுமா? ஒளிலிதான் தடையாயிருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டானை அணுக முயற்சிச்சா, அந்த நேரத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஒளிக்கதிர் வந்து அதை தள்ளி உடைக்குது. மீண்டும் 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 அந்த சேர்க்கை நடக்கவே முடியல. அந்த முழு பிரபஞ்சம் ஒரு பிளாஸ்மா கடல் மாதிரி இருந்துச்சு. தனித்தனியா சுத்திக்கிட்டு இருக்கும் துகள்கள் சேர முடியாம அலைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா காலம் போக போக பிரபஞ்சம் மெதுவா விரிஞ்சது. விரிஞ்சா என்ன ஆகும்? வெப்பம் குறையும். அந்த கொதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா தணியும். இது ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகிற நேரம். ஒளியின் ஆட்சி மெதுவா குறையுது. எனர்ஜி சற்றே சுருங்குது. அந்த நேரத்துல தான் முதல் முறையாக ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டானை தப்பிச்சு அதோட அருகில் நிலைநிறுத்திக்குது. அதுதான் பிரபஞ்ச வரலாற்றில பெரிய திருப்பம். அந்த ஒரு இணைப்பு முதல் ஹைட்ரஜன் அணுவை உருவாக்குது. அந்த நொடியில் முதல் முறையாக ஒரு முழுமையான அணு பிறக்குது. அந்த நாளுக்குத்தான் விஞ்ஞானிகள் பெயர் வைத்திருக்காங்க, ரீகாம்பினேஷன். அந்த சம்பவத்துக்கு முன்னாடி பிரபஞ்சம் முழுக்க மங்கலான ஒளியால மூடப்பட்டிருந்தது. ஆனா அந்த அணுக்கள் உருவான உடனே ஒளி தடுக்கப்படாம சுதந்திரமா பயணம் செய்ய ஆரம்பிச்சது. அதாவது அந்த நாள்தான் பிரபஞ்சம் தெளிவா ஆன நாள். அந்த நாள்தான் ஒளி முதல் முறையாக சுதந்திரம் அடைந்த நாள். 3 நிமிடத்தில் விதை விதைக்கப்பட்டது. ஆனா ஒரு அணு பிறக்க இந்த பிரபஞ்சம் காத்திருந்தது 3.8 லட்சம் ஆண்டுகள்.